ஏங்க காலை இழுத்து நடக்கிறீங்க? கால் வலிங்க. அட பாவமே, தனியா வந்தீங்க, ஒய்ஃபை கூட கூட்டு வந்திருக்கலாம். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. இன்டர்வியூ போனோன்னா உட்கார சொன்னார். தம்பி, நான் ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டேன், அந்த மாதிரி கேள்வி இப்படி கேள்விலாம் கேட்க மாட்டேன், தமிழ்ல சாதாரணமாக தான் கேட்க போறேன், சொல்லுங்க. கேளுங்க. நான் என்ன கேட்கறேன்னு அதுக்கு எதிர்ப்பது மட்டும் சொல்லு, போதும் கேளுங்க. வெளிச்சம் இருட்டு. அட வெரி குட், வெரி பேட். அட அது இல்லப்பா, அட அதான்ப்பா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன், நான் உங்களை லவ் பண்றேன், செரு பிஞ்சு ஒரு விளக்கமாறு அந்து போயிரும் அப்படின்ட்டா. நீ வெளியே ஓடா, நீ உள்ள வாடா, உனக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டா. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல, அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா, சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. அம்மா தாய் மகாலட்சுமி, பிச்சை போடுங்க, எனக்கு 2 கண்ணும் தெரியாது வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு. பாவம், உனக்கு ஏதாவது போட்டு விடுமா, உண்மையிலே 2 கண்ணும் தெரியாது போல. ஏங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உன்னைய போய் மகாலட்சுமி தெரியாம பாரு, உனக்கு உண்மையிலே 2 கண்ணும் தெரியாம இருக்காங்க. நடக்கும் கலர்.